ஒரு 10 பேர் பார்க்குற இடத்துல நான் வந்து ஒரு glossy effect போனா this kind of pants is really nice for them. இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது அது ஏன் என்ன இவங்க அப்படியே ஓடி வந்துட்டாங்களா ஜிம்ல இருந்து அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஆட்கள்லாம் அதை ஒரு ஸ்டைல்னு நினச்சிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு போகிறது. And next பார்த்தீங்கன்னா leather pants. Leather pants are extremely அதாவது heat producing pants actually. ஸோ ஏன் அது வந்து இப்போ நிறைய வந்துருச்சுங்க. லைக் they are using வந்து லெதர்லேயே வந்து they have doing it ஒரு 2-3 washes அப்புறமேட்டு and they are infusing little cotton fabrics into அந்த லெதரை இன்ஃபியூஸ் பண்ணி கொண்டு வர சிஸ்டம்ஸ் அது மாதிரி தான் இப்போ நிறைய ட்ரெண்ட்ஸில் வந்திருக்கு. மோஸ்ட்டாக இது வந்து ஒரு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் செக்டாருக்கான பீப்புளுக்கு தான். இந்த பைக்கர்ஸ் இந்த மாதிரி இருக்காங்களா, லைக் பீப்புள் ஹூ ட்ராவல் அ லாட் லைக் டே அண்ட் நைட், அதாவது இந்த பைக்கிங் போகிறவங்க. ஸோ இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவங்களோட வார்ட்ரோபில் ஒரு லெதர் பேண்ட் இருந்துகிட்டே இருக்கும். எதுக்குன்னா அவங்களுக்கு லெதர் பேண்ட்ஸ் போடுறது மட்டும் இல்லாமல் they used to have a lot of gadgets in their I mean ஃபுல் லெக்ஸில் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ அதுக்கெல்லாம் வந்து this type of leather pants is useful. And mostly again செகண்ட் செக்டார் யாருன்னா ஷோஸ் பண்ணும்போதோ. ஏன் அப்படின்னா அந்த லெதர் வந்து நம்மளுக்கு லிட்டில் ஷைனி ப்ராசஸில் தான் நம்மளுக்கு பேண்ட்டோட அவுட்டர் ஜோன் வரும். இன்னர் ஜோன் வந்து இட் இஸ் நாட் தட் ஷைனி, பட் அதோட அவுட்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா அப்படி தான் வரும். நம்ம பேண்ட் போடும்போது அது என்ன ஆகும்னா ஸ்டேஜ் ஒரு ஜோனுக்கோ இல்லை வந்து ஒரு 10 பேர் பார்க்குற இடத்துல நான் வந்து ஒரு glossy எஃபெக்ட்டுக்கோனா திஸ் கைண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் இஸ் ரியலி நைஸ் ஃபார் தெம். ஸோ இந்த மாதிரி பேண்ட்ஸ் வந்து அவங்க ரொம்ப நேரம் கேரி பண்ண முடியாது. ப்ராப்ளி வேணா இட் இஸ் லைக் ஒரு 4-5 hours they can stand in this crowd. பட் இப்போ பைக்கர்ஸுக்குனா பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேக். ஸோ அதோட மேக்கே வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது மோஸ்ட்டாக எதுக்குன்னா விழுந்தால் வந்துட்டு ரொம்ப இப்போ ஜீன்லாம் நார்மல் பேண்ட்லாம் போட்டால் உடனே நம்மளுக்கு வந்து இந்த தார் ரோடில் பட்டால் இட் வில் கெட் ஸ்க்ராச். பட் இது வந்து திஸ் ப்ரொடெக்ட்ஸ் அ லாட். ஸோ அதுக்காக they'll யூஸ் திஸ். அண்ட் ஈவன் அவங்க வந்து ஜாக்கெட் போட்டிருக்கிறதுமே ப்ரிஃபரபிளி வந்து லெதர் ஜாக்கெட்ஸ் தான் போடுவாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ரீசன். நம்ம நினச்சிப்போம் வந்து அவங்க ஸ்டைலுக்காக போடுறாங்க அப்படின்னா டெஃபினெட்லி நாட், பட் திஸ் இஸ் த ரீசன். another thing is லைக் அடுத்த கேட்டகரி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா drawstring pantsன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் வந்து இப்போ தான் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. என்னன்னா டேக் அ ஃபார்மல் பேண்ட் ஆர் மேபி இட் இஸ் வந்து ஒரு சீனோஸாக இருக்கலாம், அது வந்து ஜாகர் ஸ்டைலில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து drawstring pantsன்னு நம்ம சொல்லுவோம். இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜாகர்ஸ் நீங்கள் போடும் போது எப்படி இருக்கும், ஒரு எலாஸ்டிக் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அந்த ரோப் இருக்கும். ஸோ தட் யூ கேன் டை த ரோப் நம்மளுக்கு டைட்டன் பண்ணுறதுக்கு. கீழே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், கீழே வந்து இந்த கிரிப்பிங் ஜோன் இருக்கும். ஸோ அதே தான் வந்துட்டு இந்த பேண்ட்டில் விடுறாங்க, ஐ மீன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாடலில். பட் ஆனால் திஸ் இஸ் பேசிக்கலி மேட் அவுட் ஆஃப் அ காட்டன் பேண்ட். பார்க்குறதுக்கு வந்து இட் இஸ் அ காட்டன் பேண்ட் ஒன்லி. யூ கேன் வேர் இட் வித் யுவர் ஷர்ட் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் இட் இஸ் அ செமி கேஷுவல் ஸ்டைல். லைக் அகெயின் லைக் நம்ம வந்து சில பாய்ஸ்லாம் இருப்பாங்க லைக் ட்ரெண்டில் இருக்கிறதா நான் போடுவேன் அப்படின்னா அப்போ நீங்கள் போய் இமீடியட்டாக உங்கள் ஸ்டோர்ஸில் போய் செக் பண்ணலாம். திஸ் கைண்ட் ஆஃப் பேண்ட்ஸ் இட் இஸ் in zone, especially recently it is like 3 to 4 days back it has been released by Levi's also. You can just go and have a look if you want. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ராக் சூட். ஸோ ட்ராக் சூட்னா என்ன, நம்ம வந்து அதை வந்து மார்னிங் ஜாகிங்க்கு தான் போட்டு போகணும், ஜிம்முக்கு தான் போட்டு போகணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இட் இஸ் நவடேஸ் ப்ரிஃபரபிளி லைக்ட் பை ஆல் தி ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ். லைக் ஏன்னா அது வந்து இட் இஸ் அதில் வந்து நிறைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து ஸ்டைலிங் நிறைய பண்ணலாங்க அதில். இப்போ வந்து ஒரு கோட்டோ இல்லை நம்ம வந்து ஒரு ஷர்ட்டோ போட்டோன்னா அதை எப்படி போடுறோமோ நம்ம அதை அப்படி தான் போட முடியும். பட் ஒரு ட்ராக் சூட் வந்து யூ கேன் ஓப்பன் இட் அவுட். நீங்கள் வந்து உள்ளே வந்து ஒரு டேங்க் டாப் போட்டு கூட யூ கேன் ஜஸ்ட் நம்ம அதை வந்து பிளேசர் டைப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜாக்கெட் மாதிரி நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் த பேண்ட்ஸ் ஆர் ரியலி கம்ஃபர்டபுள் அகெயின். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஜாகர் ஸ்டைலில் பேண்ட்ஸ் வரும். அண்ட் மோர் ஓவர் அதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் ரியலி ஸ்ட்ரெச்சபிள் அண்ட் இட் இஸ் ரியலி தின். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் நம்மளுக்கு வந்து இப்போ எங்கேயாச்சும் நம்ம வி ஹாவ் டு கோ இன் அ ஸ்டைல், ஒரு ஸ்டைலாக போகணும், ஆனால் வந்து நம்மளால இது எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ ப்ராப்பர் ட்ராக் சூட் வித் யூ. ஈவன் த ஒன் ஐம் வேரிங் நவ் இஸ் அ ட்ராக் சூட். பட் ஆனால் என்னென்னா ஐம் வெரிங் இட் ஃபார் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும் போது அதை ஏன் என்ன இவங்க அப்படியே ஓடி வந்துட்டாங்களா ஜிம்லேருந்து அப்படிலாம் நினைக்காதீங்க. பட் என்ன விஷயம்னா
I like wearing tracksuits because that gives me more confidence especially. So அதனால வந்து you can also try wearing it. But ரொம்ப இந்த எப்படி சொல்கிறது, ரொம்ப இந்த ஹீட்டான செனாரியோவில் போய் நான் நடுவெயில் நிற்க போகிறேன், அப்போ போயிட்டு நான் ட்ராக் சூட் போட்டு போகிறேன் அப்படின்னா that is really a waste idea. So you have to know, you should know, like if you are going for like ஒரு drive with your friends அந்த மாதிரினா then you can easily wear a tracksuits. And then next பார்க்க போனால் harem pants, which is again mostly used by dancers, this kind of thing. So dancers இல்லை entertain பண்ணுற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க வந்து they'll use this harem pants because this is kind of, இது எப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட நீ வரைக்கும் வந்து இது வந்து ஒரு பேண்ட் ஃபீலிங்கே வராது, இது வந்து ஒரு தோத்தி ஃபீலிங் தான் வரும். அண்ட் அதுக்கு கீழே வந்து பட்டியாலா ஃபீலிங் வரும். ஸோ இது எப்படின்னா வந்து யூ கேன் வேர் இட் இன் த வேர் இட் யுவர் ஹவுஸ் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து. பட் இஃப் யூ ஹாவ் அ வெரி குட் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யூ கேன் கிவ், அதாவது நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணிக்கலாம்னா ஒரு ப்ராப்பர் பைஜாமாவோட கீழே நீங்கள் ஹேரம் பேண்ட்ஸ் போடலாம். அது வந்து நம்மளுக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட்டான லுக் கொடுக்காது. பட் அட் த சேம் டைம் வி ஆர் எஸ் ஐ எம் யூஸிங் அன் ஹேரம் பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் ப்ராமினென்டலாக வந்து டான்சர்ஸ் ஏன் ஹேரம் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா, அகெயின் தே வில் பி டூயிங் அ லாட் ஆஃப் பேட்லிங் இன் த டான்ஸஸ். ஸோ அப்போ வந்து தே யூஸ் டு ஸ்ட்ரெச் தேர் லெக்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து திஸ் பேண்ட்ஸ் மேக்ஸ் தெம் ரியலி கம்ஃபர்டபுள் ஃபார் தெம். ஸோ அதனால ஹேரம் பேண்ட்ஸ் ஆர் யூஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் செக்டார் பார்த்தீங்கன்னா வில் கோ ஆன் டு sweat pants. What is sweat pants அப்படின்னு பார்த்தீங்கன்னா, sweat pants is nothing but நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகும்போது what we are gym pants is otherwise known as sweat pants. So this is commonly used in gyms and I will just இது வந்து நம்ம further episodesல வந்து இது ஒரு இதாகவே நம்ம பார்க்கலாம், like what sectors of sweat pants are there in அப்படின்றதுலாம். So this is sweat pants. Sweat pant வந்து நம்ம பேசிக்கலாக வந்து we'll use it in gyms and நம்ம ஏன் அந்த இடத்துல ஏன் ஸ்வெட் பேண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பிகாஸ் உங்களோட ஸ்கின்னை வந்து அது ஹோல்ட் பண்ணும். லைக் இது என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து நம்ம நார்மலாக பேண்ட் போடுறதுக்கும், அதாவது ஜாகர்ஸ் போடுறதுக்கும், ஜீன் போடுறதுக்கும், டைட் ஃபிட் ஜீன் போடுறதுக்கும், ஸ்வெட் பேண்ட் போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ் வந்து என்னென்னா, ஜாகர் போடும்போது நம்மளுக்கு வந்து நம்மளோட தைஸே வந்து பயங்கர ஒரு லூஸி ஒரு பயங்கர ஃபீலாக இருக்கும் நம்மளுக்கு. ஓகே, ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம். பட் அதே வந்து அந்த ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைட் ஜீனில் இருக்காது, ஒரு ஸ்லிம் ஃபிட் ப்ராப்பர் ஜீனில் வந்து நம்மளுக்கு அது கொடுக்காது. பட் வி ஹாவ் அ குட் ஷேப். ஸோ என்ன ஆகும்னா, நம்மளோட சைஸை வந்து கம்மி பண்ணி காமிக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஜிம் மோட்டிவேஷனுக்காக தான் போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம டெய்லி ஜாகர்ஸ் போட்டு போகும்போது நம்மளோட பாடி ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது, நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸோ அது குறைஞ்சிருக்கா இல்லை ஏறி இருக்கான்ற ஒரு விஷயமே தெரியாது. அண்ட் மோரோவர் நம்ம மசில் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசிலோட எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் தெரியணும். So you cannot show it இல்லை. So obviously I cannot wear a shorts and I cannot go to a gym. So அதுக்காக தான் this kind of sweat pants and sweat shirts have been introduced basically for that. So which means உங்களோட மசிலோட ரியாக்ஷன்ஸ், உங்கள் மசில் எங்கே ஒர்க் ஆகுதுன்றது வந்து அந்த ட்ரெயினரோட விசிபிலிட்டிக்காக தான் இந்த மாதிரி பேண்ட்டே உருவாக்கியிருக்காங்க. பட் நம்ம ஆட்கள்லாம் அதை ஒரு ஸ்டைலுன்னு நினச்சிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு போகிறது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா, கார்ட்ராய் பார்க்கலாங்க. கார்ட்ராய் பேண்ட்ஸ்னால் என்ன? இதுவும் அகெயின் எப்படி வந்து டெனிம் வந்து ஒரு டெனிம் ஃபேப்ரிக்லேருந்து வருதோ, லெனின் வந்து ஒரு லெனின் ஃபேப்ரிக்லேருந்து நம்மளுக்கு வருதோ, அதே தான் வந்து கார்ட்ராய் பேண்ட்ஸும். ஸோ கார்ட்ராய் வந்து எப்படி இருக்கும்னா, அதோட டெக்ஸ்சரே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெர்டிக்கல் லைனாக இருக்கும். அது வந்து ஒரு வெல்வெட் ஃபீலிங் கொடுக்கும். ஆனால் இட் இஸ் நாட் அ வெல்வெட் ஆல்சோ. ஸோ வெல்வெட் இஸ் அ பியூர், லைக் நம்மளுக்கு வந்து பிளெயினாக இருக்கும், ஒரு ஃபர்ரி ஃபீல் வரும் வெல்வெட் ஃபேப்ரிக்கில். பட் இந்த கார்ட்ராயில் வந்து இட் ஹேஸ் லைன்ஸ், அந்த பேண்ட் போடும்போதே நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ corduroys வந்து are majorly used not in our zone. மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து இது வந்து ஒரு அப்ராடில் இருக்கிறவங்களோ இல்லை ரொம்ப கோல்டு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க வந்து இந்த corduroy ப்ரிஃபர் பண்ணுவாங்க, which again it produces heat in the body. ஸோ அதனால corduroys are mostly preferred in that type of zone. அண்ட் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நவம்பர் டிசம்பரில் போட்டுக்கலாம் corduroyலாம், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அண்ட் corduroys வந்து மேக்ஸிமம் ப்ரௌன்ஸ், க்ரீன்ஸ், ரெட்ஸ் இந்த மாதிரியான டெக்ஸ்சர்ஸில் வந்து வைன் கலர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கலரில், ஐ மீன் லைக் ரொம்ப வைப்ரண்ட்டாக இல்லாமல் ரொம்ப டீப் ஷேட்ஸில் தான் வந்து இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் மோரோவர் இது ரிலீஸ் பண்ணுற டைமுமே பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அக்டோபர் எண்டு, நவம்பர், டிசம்பர், ஜான் இருக்கும். ஃபெப்போட க்ளோஸ் பண்ணிடுவாங்க.
So this is how corduroys are being placed. And finally we'll go to this pyjama pants. Like pyjama pants வந்து நம்ம என்னன்னா it is a normal பைஜாமா பேண்ட்ஸ்லேயே வி ஹாவ் அ லாட் ஆஃப் வேரியேஷன்ஸ். லைக் இப்போ வந்து கீழே ஆங்கிள் ஃபிட் வரும், அதுக்கப்புறமேட்டு ஆங்கிள் ஃபிட் இல்லாமல் வந்து புல்லின் மாதிரி வரும். புல்லின் இந்த சென்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரஷ்ட் டைப்புன்னு சொல்லுவாங்க. லைக் பேண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ இதான் உங்கள் கால்னா கீழே வந்து இவ்வளோ எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து க்ரஷ் பண்ணி உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓகேனா அது ஒரு டைப் ஆஃப் பேண்ட் வரும். அண்ட் ஸோ இதில் ஏன் இந்த மேக்ஸ் டு மேக்ஸ் இது வந்து ஒரு குர்தாக்கோ இல்லை ஒரு சட்டிலான மேண்ட்ரின் ஷர்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் பார்த்தீங்களா மேண்ட்ரின் ஷர்ட்ஸுக்கோ இந்த மாதிரி இடத்துல வந்து we can have a cool பைஜாமாஸ் shouldn't be லைக் முட்டி வரைக்கும் போட்டால் தான் அது பைஜாமான்றது கிடையாது. ஐ மீன் லைக் அந்த குர்தான்றது கிடையாது. குர்தான்றது வந்து உங்களுக்கு வந்து தைஸ் வரைக்கும் வரதே வந்து ஆல்மோஸ்ட் வந்து இட் இஸ் அ ஷார்ட் குர்தா தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு குர்தாஸ்க்கும் யூ கேன் யூஸ் திஸ் பைஜாமா பேண்ட்ஸ் விச் இஸ் மெயின்லி டன் இன் காட்டன் இன் அவர் ஜோன். அப்படி இல்லைனா மேக்ஸ் டு மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் இண்டியன்ஸ்லாம் வந்து கம்பல்சரியாக அவங்கக்கிட்ட வந்து ஒரு 5-6 செட் ஆஃப் பைஜாமாஸ் இருக்கும். ஸோ அதோட பேண்ட்ஸ் வந்து வேரியேட் ஆகும். ஏன்னா வந்து அகெயின் அது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி த குவாலிட்டி ஆஃப் த ஃபேப்ரிக்னு சொல்லலாம் அகெயின். பட் இஃப் யூ கோன் யூஸ் இட் ஃபார் அ ரெகுலர் வேர் மீன்ஸ் தென் காட்டன் இஸ் மச் மோர் ப்ரிஃபரபிள் கோயிங் இன் ஃபார் அ மீன் லைக் எக்ஸ்பென்சிவ் ஃபேப்ரிக். லைக் ஸோ சிந்தட்டிக் மிக்ஸ் பண்ணால் அது ஒரு கோல்டு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு, அந்த கோல்டு டோனில் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் ஜோனில் போடுறதுக்கு that would be better. So this is how the shirts and the bottoms, I mean like the top and the bottom is being completely used. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக போகும்போது ஸ்டோர்ஸ்க்கு போகும்போது முதல்ல இதெல்லாம் எதுக்கு, இந்த ஷர்ட்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு அதுக்கப்புறம் பேர் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஸோ ஐ திங்க் திஸ் மைட் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ பாய்ஸ் அண்ட் see you on next episode. Bye.